எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அன்றைக்கி ஃபாதர்ஸ் டேனால் என் டேடி யாருன்னு உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். உங்கள் டேடி யாருன்னு நான் மெடிடேட் பண்ண போகிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம அப்பா யாருன்னு மாற்றி மாற்றி பகிர்ந்து கொள்ள போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்தில் அப்பாவாக இருக்கிறவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணோன்னா, கொஞ்சம் லைட்டாக வழுக்கையாக இருப்பார், அப்புறம் நரைச்சிருக்கும், கண் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கை ஒரு மாதிரி இருக்கும், இல்லைனா கால் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், ஹைட்டு ரொம்ப அதிகமாக இருப்பார், இல்லைனா குள்ளமாக இருப்பார், இல்லைனா கொஞ்சம் தாங்கி நடப்பார், இல்லைனா ரொம்ப பிரிஸ்காக நடப்பார். நான் எந்த விதத்திலும் குறையாக சொல்லலை, ஆனால் ஒரு ஐடென்டிட்டியை அவருக்கு வைக்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? ஆனால் அந்த ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் அவரை நேசிக்கிறது இல்லை. ஆமாவா இல்லைங்களா? அவர் எப்படிப்பட்ட அப்பாவாக இருந்தாலும் பைத்தியக்காரத்தனமாக அவரை நேசிக்கிறோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா சில டைம் பயங்கர ஆல்கஹாலிக் ஃபாதர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பசங்களை போட்டு அடின்னு அடிப்பாங்க. நைட்டு வந்து போட்டால் மனைவி அடிக்கிறது என்ன, பிள்ளைகள் அடிக்கிறது என்ன. ஆனால் இருந்தாலும் அந்த காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த பசங்க அவங்க அப்பாவை கொஞ்சுவாங்க பாருங்கள். என்னமோ இவர் தான் உலகத்திலே ஒரு நல்ல டேடி மாதிரி. திஸ் இஸ் த லவ், இட்ஸ் த பியூரஸ்ட் லவ் வித் அ டேடி. அப்பா மேலே இருக்கிற உண்மையான அன்புனா இதுதான். அப்பாவோட வீக்னஸே நம்ம பார்க்குறது இல்லை, அப்பாவுடைய சுபாவங்களை பார்க்குறதில்ல. இந்த அப்பா வழியை தானே நான் பிறந்தேன், அப்பா இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற நிலமையில தான் இந்த உலகத்தில் பாதி பேர் இருக்கிறாங்க. அண்ட் பாதி கிரிமினல். நான் பல தடவை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்ப்பேன். சீரியல் கில்லரு, அப்புறம் இந்த உலகத்தில் நிறைய க்ரைம் பண்ணுறவங்களாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்ப்பேன். அதில் பாதி பேர் சொன்ன வார்த்தை, ஆல்மோஸ்ட் 85% சொன்ன வார்த்தை என்னென்னா, எனக்கு நல்ல அப்பா இல்லை, ஐ லிவ்ட் மை லைஃப் விதவுட் அ ஃபாதர். அப்பா இல்லாமல் ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு அம்மாவாகவும் இருப்பார், அப்பாவாகவும் இருப்பார், மூத்த சகோதரனாக இருப்பார், நண்பனாக இருப்பார், உங்களோடு நடப்பார், உங்களோட எப்பொழுதுமே இருப்பார். ஹல்லேலூயா. மேலே இருக்கிற அப்பாவை இன்றைக்கி காலையில் உங்களோட இருதயத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்னு நான் விருப்பப்படுறேன். அவர் ராஜாதி ராஜாக்கு மேலே அவர் ஒரு ராஜாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்கு மேலே அவர் ராஜா. எல்லா மகிமைக்கு மேலே மகிமை உடைய தேவன் தான் அவர் தான் உங்களுடைய அப்பா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கு நிறையா நோக்கம் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு நோக்கம், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். ஆமாவா இல்லைங்களா? ரத்தம் சிந்தி உங்களுடைய சாயலை எடுத்து, உங்களுடைய ரூபத்தை எடுத்து, ஆன் யுவர் பிளேஸ், இன் யுவர் பிளேஸ் அவருடைய ஜீவனை தந்து அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தந்தார். அது மாத்திரம் இல்லாமல் யோவானில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. அந்த வசனத்தில் நம்ம தொங்க போகிறோம். யோவான் 14:6 நம்ம பார்க்கலாம். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆனால் நம்ம பைபிளில் என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வரான் அப்படின்னு எழுதலை. எப்படி எழுதியிருக்கு? ஸோ உங்கள் ப்ரையாரிட்டி என்ன? பரலோகமா பிதாவா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இங்கே பாருங்கள், ராஷ்டிரபதி பவனுக்கு ஏன் மவுசு? பிரசிடென்ட் இருக்கிறனால மவுசு, இல்லைனா அது வெறும் கட்டடம். ஆமாவா இல்லைங்களா? ஏன் வீட்டுக்கு நீங்கள் வரீங்க, எதுக்காக வருவீங்க? திருடுறவன் தான் காசுக்காக வருவான். நீங்கள் எதுக்காக வருவீங்க? என்ன பார்க்குறதுக்கு வருவீங்க. என் வீட்டுக்கு நீங்கள் எதுக்காக வருவீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த பர்சன், நாட் பிகாஸ் ஆஃப் த பிளேஸ். பரலோகத்துக்கு எப்போ மவுசு வருதுன்னா, அவர் பரலோகத்தில் இருக்கிறனால தான் மவுசு. ஏன்னா இதே பரலோகத்தில் முன்னாடி லூசிஃபர் இருந்திருக்கிறான், அங்கிருந்து தள்ளப்பட்டான். ஸோ இடத்துக்கு மவுசு கிடையாது, யார் அங்கே இருக்கிறாரோ அதுக்கு தான் மவுசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ இந்த வசனம் சொல்லுது, என்னை அல்லாமல் ஒருவனும் அப்பா கிட்ட வர முடியாதுங்கிறாரு. ஸோ இயேசுவோட பிரதான நோக்கம் என்னென்னா, உங்களை அப்பா கிட்ட கொண்டு போகணும். எத்தனை பேர் அப்பா கிட்ட போக ரெடியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் அப்பா கிட்ட மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல, பட் தட்ஸ் ஓகே. அப்படி தான் நீங்கள் ரியலாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காமல் இருந்துச்சுன்னா அப்பா கிட்ட சண்டை போடணும். என்ன ஒரு மாதிரி இருக்குது, என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, நானும் பார்த்துனே தான் இருக்கிறேன், 3 நாள் ஆச்சு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, டயர்டாக இருக்கிறேன், கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம், நீங்கள் என்ன ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க, கறி குழம்பு சாப்பிடணும் போல் இருக்குது, ஆனால் ஒன்றும் தர மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா யாராவது உங்களுக்கு சிக்கன் குழம்பு கொண்டு வராங்களா இல்லையான்னு பாருங்கள், நீங்கள் டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னா மேலே இருக்கிற அப்பா உங்களுடைய சின்ன டிசையர்ஸை கூட கனப்படுத்துகிற ஒரு நல்ல 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 டேடிங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் இஸ்ரவேல் மக்கள் கேட்டாங்க, மண்ணாலாம் இருக்கட்டும், தேவதூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், நான்வெஜ் எங்கப்பா அப்படின்னாரு. இருந்தாலும் பாருங்களேன், ஆண்டவர் அங்கே ஒரு கீழ்காட்டை உண்டு பண்ணி காடைகளை 1 அடி மூலம் பாருங்க, ஹைட்டாக இருக்கிற அளவுக்கு காடைகள் வந்து விழுகிற அளவுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சு நான்வெஜ்ஜை ப்ரொவைட் பண்ணுறாரு. ஏன்னா காட்டிலையும் ஆண்டவர் நான்வெஜ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு நல்ல அப்பாவாக இருக்கிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபாதர். உங்கள் அப்பா உங்களுக்கு தான் புரியணும். உங்கள் அப்பாவை பற்றி நான் தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. உங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் ஏன் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமாக இருக்கிறேன். இந்த வழி எங்கே தெரியுமா லீட் பண்ணுது? நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, இந்த வழி பரலோகத்துக்கு லீட் பண்ணுதுன்னு. பரலோகம் செகண்டு தான். இந்த வழி ஃபஸ்ட்டு எங்கே லீட் பண்ணுதுன்னா அப்பா கிட்ட லீட் பண்ணுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? திஸ் ரோட் திஸ் வே லீட்ஸ், இங்கிலீஷில் ரொம்ப, நோ மேன் கம்ஸ் அன்டு த ஃபாதர். அப்பா கிட்ட யாரும் வர முடியாது. யார் வழியாக வந்தாகணும்? இயேசு கிறிஸ்து வழியாக வந்தாகணும். இந்த காலை வேளையில் கூட அந்த அப்பாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், அந்த அப்பாவை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். என்னுடைய பல பாடல்கள் அப்பாவோட அன்பை பற்றி தான் இருக்கும். நீங்கள் ஒருவேளை என்னுடைய சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா, ஏன்னா எனக்கு என் வாழ்நாளில் இது மட்டும் போதும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என் மேலே இருக்கிற அப்பாவை பற்றி நான் சொல்லினே இருந்தால், நிறைய பேர் சொல்லுவாங்க, செகண்ட் கம்மிங் பற்றி சாங்ஸ் எழுத மாட்டிங்களா? அதுக்கு நிறையா ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க பிரதர். ரிவைவலை பற்றி சாங் எழுத மாட்டிங்களா? எனக்கு ரிவைவல் ரொம்ப ஆசை, ஆனால் என் அழைப்பு அதில் நினைக்கிறேன். என் அழைப்பு மேலே இருக்கிற டேடியோட ஹார்ட்டை ரிவீல் பண்ணிட்டே இருக்கிறது தான் என் காலிங். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை ரிவீல் பண்ணுறதுக்கு தான் மேலே இருக்கிறவரே கீழே இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து வந்ததே அப்பாவோட ஹார்ட்டை புரிஞ்சுக்கோ. அப்பாவோட ஹார்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி ஏன் மழை பெய்யலன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஏன் மழை பெய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஏன் சோகமாக இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கலன்னு தெரியும். எனக்கு கல்யாணம் நடந்தும் ஏன் குழந்தை பிறக்கலன்னு தெரியும். நான் காத்திருந்தும் ஏன் ஆசீர்வாதம் வரமாட்டேன்னு உங்களுக்கு தெரியும், மேலே இருக்கிற அப்பாவை புரிஞ்சுக்கிறப்போ. ஏன்னா அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கிறது, ஹீ இஸ் அ கிவர் ஆஃப் குட் கிஃப்ட்ஸ். நன்மையான ஈவுகளை தருகிற ஒரு நல்ல அப்பா. அவர் நன்மையான ஈவுகளை தருகிறது தான் அவருடைய சுபாவம்னா, நீங்கள் அவரை பற்றி புரிஞ்சிருந்தால் தான் தெரியும் ஏன் நான் கிஃப்ட் வராமல் இருக்குன்னு. நீங்கள் உடனே ப்ரேயரில் இருக்கலாம் கால் அடிக்க மாட்டீங்க. இல்லை பக்கத்தில் இருக்க எஸ்எஸ்கிட்டையும் சகாயம் பிரதர்கிட்டையும் நம்ம கால் அடிக்க மாட்டோம். பிரதர் இப்படி ஆயிடுச்சே, சிஸ்டர் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கால் அடிக்க மாட்டோம். உங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா. என் கேள்வி, உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்க வழியாக பேசுகிறீங்க? நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட பேசணுமா இல்லையா? ஒன்றும் நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு ஏன் இன்னொரு சிஸ்டர்கிட்ட சொல்லி அவங்கள பேச வைக்கிறீங்க? அவங்களுக்கு எப்படி உங்கள் அப்பாவை பற்றி தெரியும்? உங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அந்த லவ் லாங்குவேஜ் உங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேருடைய லவ் லாங்குவேஜ் கண்ணீராக இருக்கலாம், பட் அப்பா அறிஞ்சிருப்பார். நிறைய லவ் லாங்குவேஜ் இது சிரிப்பாக இருக்கலாம், அப்பா அறிஞ்சிருப்பார். நிறைய பேர் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுவீங்க, அப்பாவுக்கு அது பிடிக்கும். நிறைய பேர் முட்டி போட்டு ஜெபம் பண்ண தான் பிடிக்கும்னு, அப்பாவுக்கு அது பிடிக்கும். அது உங்களுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற உறவு. அதை எடுத்து நம்ம ப்ரீச் பண்ணிடக்கூடாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நான் இந்த உறவில் இருக்கிறேன், நீயும் அந்த உறவுக்குவான்னு இன்ஸ்பயர் பண்ணலாம், ஆனால் இதுதான் வழின்னு ப்ரீச் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்தது எதுக்குன்னா தகப்பனுக்கு நேராக உங்களை நடத்துகிறதற்காக. எத்தனை பேர் அப்பாவுடைய கரத்துக்குள்ளே மறுபடி ஓட ரெடியாக இருக்கிறீங்க இன்றைக்கி காலையில்? இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேயில் நான் ஒரு பர்ஃபெக்ட் ஃபாதரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீ இந்த பர்ஃபெக்ட் ஃபாதரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை நீங்கள் பர்ஃபெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. யாராவது தகப்பனார்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்ஷன் உங்களுக்குள்ளே ஒதுக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நாளாக இம்பர்ஃபெக்ட் ஃபாதராக இருந்தீங்கன்னா இன்னைக்குள்ளே இந்த சத்தியம் புரிய உங்களுக்குள்ளே அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம். பர்பஸ். இயேசுவோடைய பிரதான நோக்கமே என்னென்னா தகப்பனுடைய இருதயத்தை காட்டணும் அப்படின்னு அவர் ரொம்ப விருப்பப்படுகிறார். இந்த தகப்பன் யாராக இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறப்போ அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒரு கதை ஒன்று இருந்துச்சு, ஒரு ஸ்டோரி. ஒருத்தர் என்ன பண்ணாராம், அப்பா ஒரு அரண்மனையில் வாழ்ந்த ராஜாவுடைய பையனா. அந்த ராஜா அரண்மனையெல்லாம் விட்டுட்டு நான் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறேன்னு ஓடி போனாராம். ஓடி போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். ஒரு இந்த செக்கு எண்ணெயெல்லாம் பண்ணுவாங்கள்ல, சுற்றி அந்த மாடு முன்னாடி செக்கு எண்ணெய் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். அந்த முதலாளி பார்த்தாராம், நீ நடக்கிறது உன் ஹேண்டு ஜெஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு ராயல் பர்சன் மாதிரி தெரியுதே அப்படின்னாராம். இல்லை இவர் மறைக்க ட்ரை பண்ணுறாரு. இல்லை ராயல் பர்சன்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஆள் தான். ஏன்னா அவங்க அப்பா கிட்டேருந்து கோச்சிட்டு வந்துட்டார், வெளியில் வேலை செய்ய வந்துட்டார். ஸோ இவர் ஓனர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய பார்வை, உன்னுடைய சுபாவம், நீ யாருக்கும் அவ்வளோ பெருசாக கீழ்ப்படிய மாட்டேங்கிற, கீழ்ப்படிஞ்சாலும் அதில் ஒரு பெரிய அத்தாரிட்டி இருக்குது, உன்னையெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு ராயல் பர்சன் மாதிரி தெரியுது அப்படின்னு ரொம்ப நாளாக நோட் பண்ணிகிட்டே இருந்தாராம். அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் அவரே வாயை திறந்து சொன்னாராம், நான் இந்த மாதிரி ராஜ பரம்பரையை சேர்ந்தவன், நான் ராஜா வீட்டை விட்டு நான் விலகி வந்துட்டேன். இது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் அப்பா யாருங்கிற அறிதல் உங்களுக்கு இருக்கிறப்போ அவரை விட்டு நீங்கள் தூரமாக போனால் கூட அவருடைய தன்மை உங்கள் விட்டு போகாது.
எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? உங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மாத்திரம் போதும். அவருடைய டிஎன்ஏக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருக்கிறப்போ அந்த தன்மை உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு நாளும் மாறாதது. எத்தனை பேர் சொல்கிறீங்க எங்கள் அப்பா ராஜாதி ராஜான்னு? என் அப்பா வானத்தையும் பூமியும் படைச்சவர்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் சேனைகள் எல்லாம் இறங்கி வந்துடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வனாந்தரத்தில் ஆறுகளை ஓட செய்வார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதில் செங்கடலை 2ஆக பிளக்கிறவர்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹீ இஸ் அ வெரி ட்ரமாட்டிக் ஃபாதர். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்தில் ட்ராமா குயின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிளில் இருக்கிற நம்மளுடைய அப்பா மாதிரி அப்படியே சினிமேட்டிக்காக நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு சின்ன விஷயத்தை பயங்கரமாக சினிமேட்டிக் ஆக்கிடுவார். பார்த்துருக்கிறீங்களா? அந்த கற்பாறையில் எதுக்கு குச்சியை வச்சு அடிக்கணும்? தண்ணி கேட்டோன்னே அங்கே குட்டி ஒரு ஓஸ் பைப்பில் டக்குன்னு தண்ணி வந்திருக்கலாம். ஆனால் இருந்தாலும் ட்ரமாட்டிக் ஆக்குறாரு. இல்லை நீ குச்சி எடுத்த அடி. அதே மாதிரி மோசை எதுக்கு இந்த குச்சியை காட்டணும்? செங்கடல் ஏன் 2ஆக பிளக்கணும்? என் கேள்வி என்னென்னா, ஈஸியாக இன்னொரு வழி இருந்துச்சு. ஆனால் செங்கடல் வழியாக போய் அந்த தண்ணி எல்லாம் 2ஆக நின்று அது ஒரு ட்ரமாட்டிக்காக, ப்ராப்ளி ஷார்க்கெல்லாம் அப்படி கிட்ட போகணுன்னு அவர் ஆசைப்பட்டிருப்பாரா இருக்கும். குட்டி குட்டி மீன்லாம் அப்படி போயிடும். அப்படியே டப்புன்னு ஒரு டூனாவை பிடிச்சிருப்பாங்க, ஒரு வஞ்சிரத்தை அப்படியே பிடிச்சிருப்பாங்க. ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருந்திருக்கும். மை காட் இஸ் ஆல்வேஸ் ட்ரமாட்டிக். ஏன்னா அவருடைய பிள்ளைகளை ரொம்ப ட்ரமாட்டிக்காக, என்டர்டெயின்டாக, ஜாலியாக இந்த உலகத்தில் அவர் வைக்கணும்னு விருப்பப்பட்டார். எதுலேருந்து எனக்கு தெரியும்னா, ஆதாமை எங்கே வச்சார், எப்படி வச்சார் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டோட இன்டென்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவ்வளோ பெரிய கார்டன் ஒரு ஆளுக்கு. ஏவாளம் சிஸ்டர்லாம் அப்புறம் தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆதாம் தான் இருந்தார். அவர் தனியாக இருந்தார். ஆதாம் தான் இருந்தார், அவர் தனியாக இருந்தார். இந்த தனியாக இருக்கிற மனுஷனுக்கு ஏன் அவ்வளோ ஃப்ரூட்ஸு, ஏன் 4 நதி, ஏன் எல்லா இடத்துலையும் கார்டன், ஏன் அவ்வளோ அழகு அப்படின்னா அப்பாவோட இன்டென்ஷனை இதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க. அவரோட இன்டென்ஷன் நீங்கள் ரெஸ்ட்டில் வாழணும், ஆசீர்வாதத்தில் வாழணும், அவரோட உறவில் வாழணுங்கிறது அவருடைய கிரேட்டஸ்ட் இன்டென்ஷன். ஹல்லேலூயா. நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்பா அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறதில்ல. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, என் மகனை இந்த சூழலேருந்து எப்படி கொண்டு வரதுன்னு அவர் காத்துட்ருக்கிறாரு. ஆனால் அவருக்கு உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தேவை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அப்பா கிட்ட இருக்கிற பப்பட் கிடையாது. நீங்கள் விபிஎஸ்ல கூட பப்பட் ஷோலாம் பண்ணாங்களே, அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் ஆஃப் த பப்பட் பப்பட்டை இயக்கிற மாதிரி கிடையாது. நீங்களும் அவரும் சேர்ந்து ஒரு டாக் டீம். இப்போ ஒரு ரன்னர் இருக்கிறார், கிரிக்கெட்லர்னா அங்கே ஒரு பேட்ஸ்மேன் இருக்கிறாரு, இங்கிருந்து ஓடணும் ஒரு ரன்னுக்கு. இல்லை நீ மட்டும் ஓடு, நான் சச்சின் டெண்டுல்கர் நான் ஓட மாட்டேன், இல்லை தோனி எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு நான் ஓட மாட்டேன் அப்படின்னா அப்படி ரன்னு கணக்காகாது. 2 பேரும் ஓடணும். அதே போல் ஆண்டவரோட ஒரு பார்ட்னர்ஷிப் வரணும். ஆனால் அந்த சைடில் யார் பேட்டிங் பிடிக்கிறான்னு உங்களுக்கு தெரியணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ தோனின்னு வச்சுக்கோங்களேன், அவர் இந்த ஹெலிகாப்டர் ஷாப்ட்டை அடிச்சுனே இருப்பார், அவர் அவ்வளோ ரன் எடுக்க மாட்டார். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இவர் எப்படியும் 6 தான் அடிப்பார். இங்கேருந்து பார்த்துனே இருக்கலாம், நம்ம ஓட வேணாம், அவ்வளோ டயர்ட் ஆக மாட்டோம். when you know the father, your actions, your reaction அவருடைய புரிதல் வழியாக மாறும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேருடைய ரியாக்ஷன் மாறப்போகிறது, நிறைய பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி காலையில் மாறப்போகுது, உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறப்போகிறது, உங்கள் ஆண்டவரோடு இருக்கிற உறவு உங்களுக்கு சந்தோஷமான நேரமாக இருப்போது, கம்பல்ஷனாக இருக்காது. ஐயோ நான் 1 மணி நேரம் ஜெபிக்கலையே, 2 மணி நேரம் ஜெபிக்கலையே, ஆண்டவர் கண்ணை குத்திடுவார், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கண்ணை குத்தினாலும் குத்தாட்டியும் நான் உங்களோட பேசுகிறத விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை, உங்களோட உறவாடுறதை விட எனக்கு ஒரு பெரிய இடம் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் எல்லாரும் போகிறீங்க. ஐ ஸ்பீக் த ஃபர்ஸ்ட் லவ் வித் டேடி டு பி ரிஸ்டோர்ட் திஸ் மார்னிங். அப்பா மேலே இருந்த அந்த ஆதி அன்பு மறுபடி ரிஸ்டோர் ஆகிற காலை வேளையாக இது மாறப்போகிறது. யாராவது அப்பா விட்டு ரொம்ப தூரமாக இருந்தீங்கன்னா, அவர்கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா, மறுபடி ஓடி ஓடி வருகிற சீசனுக்குள்ளே நீங்கள் நான் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4-7 வரைக்கும் வாசிக்க போகிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. போதுண்ணா, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், எஃபிஷியன்ஸ் 1 இஸ் த கிரேட்டஸ்ட் சாப்டர் இன் த பைபிள். உங்களுக்கு பைபிள்லேயே பயங்கரமான சாப்டர் ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம். ஏன்னா உலக தோற்றத்திற்கு முன்னாடி இருந்து ஆரம்பித்து நம்ம எங்கே போக போகிறோன்னு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்குற ஒரே அதிகாரம் எஃபிஷியன்ஸ் 1. ஐசக் எப்போ தெரியுமா தெரிந்து கொண்டார்? உங்கள் பேரை சொல்லுங்கள். எப்போ தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்திற்கு முன்னே. யார் வழியாக? கிறிஸ்துவின் வழியாக. எப்படி தெரிந்து கொள்கிறான்னா பரிசுத்தம் உள்ளவர்களாக. இந்த பரிசுத்தம் எப்படி தெரியுமா வருது? அன்பின் வழியாக தான் வரும். அன்பின் வழியாக தான், கட்டாயத்தின் வழியாக கிடையாது, கண்ணை குத்திடுவாருங்கிற வழியாக கிடையாது, உங்கள் தியாகத்தினால கிடையாது. அவருடைய அன்பின் நிறைவில் பரிசுத்தவான்கள் ஆக்கப்படணுங்கிறத அப்பாவுடைய எண்ணம். யார் வழியாடா? கிறிஸ்து வழியா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அடுத்த வசனத்தை பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி.
பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஓகே, ஒரு டிரான்ஸ்லேஷன் விதமாக போட்டிருக்கு, இங்கிலீஷில் சூப்பராக இருக்குது. த க்ளோரியஸ் கிரேஸ் ஆஃப் காட். பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய மகிமையான கிருபைக்கு புகழ்ச்சியாக. அடுத்த வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசு மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்கன்னா, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. How many of you believe that I have been predestined by God? ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்னை அழைச்சிருக்கிறாரு. என்னை எப்படி அழைச்சிருக்கிறார்னா கிறிஸ்துவுக்குள்ள தான் என்னை அழைச்சிருக்கிறாரு. இப்போ என்ன பார்க்குறப்போ ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு? ஜீசஸ்ங்கிற கண்ணாடியை போட்டு பார்ப்பார். ஒருவேளை எனக்கு இங்கே பிம்பிள் இருந்துச்சுன்னா ஜீசஸ்ங்கிற கண்ணாடி போடுறப்போ இந்த பிம்பிள் இருக்காது. ஒருவேளை என் கை இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஜீசஸ்ங்கிற கண்ணாடி போட்டு பார்க்குறப்போ இந்த கை இப்படி இருக்காது. ஒருவேளை நான் காசு இல்லாமல் ரோட்டில் அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஜீசஸ்ங்கிற கண்ணாடி போட்டோன்னே என்னை அப்படி பார்க்க முடியாது. என்னை எப்படி தெரியுமா பார்ப்பாரு? அவருடைய பிள்ளையாக ராஜாவை தான் பார்ப்பாரு. ஏன்னா ஜீசஸ்ங்கிற கண்ணாடி இல்லாமல் ஒரு நாள் கூட உங்கள் ஜெபத்தையும் அவர் கேட்க மாட்டார், உங்களை பார்க்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தப்பு பண்ணிட்டு ஓடுறீங்க, ஆண்டவருடைய பார்வையின்படி உங்களுடைய நற்கிரியை கூட பாவம் போல இருக்கும். ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் அப்படி. உங்களுடைய நற்கிரியையே அழுக்கான கந்தைன்னு வசனம் சொல்லுதா இல்லையா? அந்த அழுக்கான கந்தைக்கு ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, ரொம்ப பேடான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. ஸ்காலர்ஸ்லாம் சொல்கிறாங்க, நம்ம அதில் டீட்டெயிலாக போக வேணாம். உங்கள் நற்கிரியையே அழுக்கான கந்தையாக இருக்கிறப்போ அவர் ஜீசஸ்ங்கிற கண்ணாடி மட்டும் போடலைன்னா நம்மலாம் அவுட். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? ஜீசஸ்ங்கிற கண்ணாடியை கழட்டி வச்சிடறோம், நம்ம கழட்டி வச்சிடறோம். டேடி நான் நேற்று 8 மணி நேரம் ப்ரே பண்ணேன், ஒரு 8000 ரூபா கொடுங்க. நான் 800 பேருக்கு சாப்பாடு போட்டேன், அதனால் ஒரு 800 கோடி கொடுங்க. ஆண்டோடைய ஃபுல் டீலிங். ஆண்டவர் பார்ப்பார், உன் நற்கிரியெல்லாம் அழுக்கான கந்தை தயவுசெய்து ஒதுக்கி வச்சிரு. நான் எப்படி கண்ணாடியை போட்டு பார்க்குறேனோ நீயும் கண்ணாடியை போட்டு பார்த்தா தான் அப்பாவை என்னை பார்க்க முடியும். இல்லைனா நான் அப்பானே உனக்கு தெரியாது. இன்றைக்கி தயவு செய்து மற்ற எல்லா கண்ணாடியும் கழட்டி எறிஞ்சிருங்க. மதங்கிற கண்ணாடியை மாட்டினீங்கன்னா அப்பா தெரியவே மாட்டார். ஒரு பிடி வாத்தியரை தான் தெரிவார். குச்சியை வச்சுட்டு எப்படா சாத்தலாங்கிற பிடி வாத்தியரை தான் தெரிவார். இந்த மதம்ங்கிற கண்ணாடியை கழட்டி போட்டுருங்க, இயேசுங்கிற கண்ணாடியை எடுத்து போடுங்க, அவர் ரொம்ப அருமையான அப்பாவா தெரிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மதம்ங்கிற கண்ணாடியை போட்டிங்கன்னா அவங்க மூஞ்சி உருன்னு ஆயிரும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் போயிடும். ஏன்னா பரிசேயர்கள் சதுசேயர்கள் அப்படி தான் இருந்தாங்க. நாங்களாம் எத்தனை ஏழைகள் தெரியுமா உதவணும்? 8 மணி நேரம் ஜெபிச்சோம். ஜீசஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு, ரொம்ப கோவப்படுறாரு. ஏன்னா இயேசுங்கிற கண்ணாடி இல்லாமல் அப்பாவோட பிரசனத்துக்கு வரவே வராதிங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, ஏன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அன்றி நான் வேற ஒன்றும் பிரசங்கிக்கிறேன்னு அவர் சொல்கிறார். நான் அவருக்கு தெரியும், இயேசுங்கிற கண்ணாடியை நான் போடலைன்னா என் வாழ்க்கை ஓடாது, எதிர்காலம் யாருக்கும் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். அடாப்ஷன், இந்த இடத்துல ஒரு சூப்பரான வார்த்தை 6ஆம் வசனத்தில் இருக்குது. இங்கிலீஷில் அடாப்ஷன்ங்கிற வார்த்தை இருக்குது. சுவிகார புத்திரர். எப்படி ஆண்டவர் நம்மளை அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த அடாப்ஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கணும். லூக்கா 3ஆம் அதிகாரம் 38. யோனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் அப்பப்போ வாங்கிடுவீங்க. டக்குன்னு எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கோம், டக்குன்னு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் ஏதாவது ஆண்டவரால் உண்டானவன் அதான் தெரியுமே. இங்கிலீஷில் பாருங்கள், சன் ஆஃப் ஈனோஸ், சன் ஆஃப் சேத், son of Adam which was the son of God. எத்தனை பேர் ஆடம் was son of Godனு சொல்கிறீங்க? வசனம் அப்படி தான் சொல்லியிருக்கு. அவருடைய சாயலாகவே இந்த உலகத்தில் ஆண்டோடைய சாயலாகவே ஆண்டவர் ஆதாமை படைச்சார். இப்போ என்ன வருதுன்னு உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கனியை சாப்பிட்டாங்க ஏதேன் தோட்டத்தில். அந்த கனியை எடுத்து சாப்பிட்ட உடனே இப்போ என்னன்னா சன்ஷிப் போய் ஸ்லேவ் ஆகிட்டாங்க, அடிமை ஆகிட்டாங்க. யாருக்கு அடிமை தெரியுமா? சாத்தானுக்கு அடிமை. ஸோ சாத்தான் இன்டைரக்டாக ஒவ்வொருத்தருடைய கழுத்தில் செயினை போட்டான். எல்லாரும் நீங்கள் நற்கிரியை பண்ணாலும் செயின் இருக்கும், நீங்கள் ஜெபம் பண்ணாலும் செயின் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணாலும் செயின் இருக்கும். நீங்கள் ரொம்ப பரிசுத்தமானா பாவத்தை எல்லாத்தையும் வெறுத்து ஆண்டவருடைய பார்வையில் நான் பரிசுத்தமான வாழ்கிறேன்னு நினச்சாலும் அந்த செயின் இருக்கும். ஏன்னா ஆதாம் அந்த பரிசுத்தத்தை, அந்த குமாரத்துவத்தை அவன் இழந்து போகிறான். ஸோ எல்லாரும் அடிமையாக தான் பிறந்தாங்க. எல்லாரும் எதுக்கு அடிமை? பாவத்துக்கு அடிமை. பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ரைட்ஸ் என்ன தெரியுமா? வியாதிகள் தான் உங்கள் ரைட்ஸ், வறுமை தான் உங்களுடைய ரைட்ஸ், குழந்தை இல்லாமல் இருக்கிறது உங்களுடைய ரைட்ஸ் ஆயிரும், பிரச்சனையிலே வாழுகிறது ரைட்ஸ் ஆயிரும், சமாதான குறைவு உங்களுடைய ரைட்ஸ் ஆயிரும். ஆனால் இயேசு என்ன தெரியுமா பண்ணுறாரு? எத்தனை பேர் பார்க்க ரெடியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதெல்லாம் பார்க்க ரெடியாக இருக்கிறீங்க? இயேசு எனக்காக என்ன பண்ணியிருக்கிறாருன்னு எத்தனை பேர் பார்க்க ரெடியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்கி சித்தமாகி அவரை பாடுகள் உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். 2 வார்த்தையை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்ற நிவாரண பலி ஃபர்ஸ்ட் வார்த்தை,
செகண்டு அவருடைய சந்ததியை கண்டு. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? குற்ற நிவாரண பலி. செகண்ட் வார்த்தை அவருடைய சந்ததியை கண்டு. 5 பலிகளை குறித்து பெட்டி ப்ரீச் பண்ணிக்கிறாங்க குட் ஃப்ரைடே. அப்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபுல் அந்த வாரத்தில் நம்ம பலிகளை குறித்து பார்த்தோம். இந்த ஆர்டர்லாம் போகணும். பர்ன்ட் ஆஃபரிங், அடுத்தது போஜன பலி, அடுத்து சமாதான பலி, அதுக்கு அடுத்தது சின் ஆஃபரிங் பாவ நிவாரண பலி, அடுத்தது குற்ற நிவாரண பலி. இந்த ஆர்டரில் தான். ஸோ லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு பலியை பற்றி இருக்குது. ஸோ அதோடைய டீட்டெயிலாக பார்க்கணுன்னு நினச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போஜன பலி. போஜன பலி வந்து நீங்கள் கோதுமையெல்லாம் அரைச்சி மாவாக்கக்கூடாது. கோதுமை என்ன பண்ணணும்? போட்டு அடின்னு அடிக்கணும். அடித்து குச்சியை வச்சு அடித்து அதை ஃபுல்லாக பொடி மாவாக்குற மாதிரி அதை நொறுக்கி அதுக்கப்புறம் அப்பம் செஞ்சு அதை சாப்பிடணும். அதனால தான் அவர் போஜன பலியாகவும் இருக்கிறார். அவர் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார், உங்களுக்காக எனக்காக நொறுக்கப்பட்டார். எப்படி கோதுமை, அதான் சொல்கிறார், கோதுமை மணியானது சாகாவிட்டால் அது பலனை கொடுக்காது, தனித்திருந்தால் அது பலன் கிடையாது, அது செத்தாலாகில் அதனால தான் பலன் கொடுக்கும். ஒன்லி இஃப் இட் டைஸ், ஒன்லி இஃப் இட் ஃபால்ஸ் டவுன் டு த கிரவுண்ட், அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் தகன பலியாகவும் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக மரித்திருக்கிறார். இந்த ஆர்டரில் வந்து கடைசி பலி தான் ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங். இந்த சின்ல தான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பாவம் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க, கன்ஃபெஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. ஆனால் அந்த குற்றம் இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் உங்களை மன்னிச்சு விட்டாலும் நீங்கள் சர்ச்சுக்கு போவீங்க, நான் எப்படா அவர் அப்பான்னு கூப்பிடுறது, ஃபாதர்ஸ் டே எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுங்கிறாங்க, அந்தளவுக்கு நான் கரெக்டான ஆளா? நம்ம கரெக்டான ஆளே இல்லைங்க. நீங்கள் நற்கிரியை செஞ்சாலும் நீங்கள் கரெக்டான ஆள் கிடையாது. அவருடைய கண்ணாடி போட்டால் தான் நீங்கள் கரெக்டான ஆளாக மாறுவீங்க. அந்த கண்ணாடி வழியாக அந்த கண்ணாடி நல்லா பார்த்துக்கோங்க. கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்களா எல்லோரும்? எத்தனை பேர் போட்டுக்கிறீங்க? அட்லீஸ்ட் பீச்சில் வைக்கிற கூலிங் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் பிளிங்காக இருக்கும், அழகாக இருக்கும்ல. குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுத்து நான் கரெக்ட் பண்ணிடுவேன், பசங்களுக்குலாம் வாங்கி கொடுத்து பயங்கரமாக ஃப்ளாஷியாக. ஸோ அந்த மாதிரி கண்ணாடியில் அந்த உள்ளே இருக்கிற லென்ஸ் ரெட் கலரில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இங்கே ஒயிட் கலரில் உள்ளே வந்து பிளாக்காக இருக்காது, ரெட் கலர் இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் மேலே இருக்கிற அப்பாவை நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கண்ணாடி மாட்டியிருக்கிற மாதிரி உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஃப்ரேம் என்ன கலரில் வேணா இருக்கட்டும், ஆனால் லென்ஸு ரெட் கலரில் தான் இருக்கும். ஏன்னா ஏன் ரெட் கலர்னால் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு தான் நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவரும் உங்களை பார்க்குறாரு. ஐ எம் ஜஸ்ட் பீன் சீன் ஆஸ் அ பிளட் வாஷ்ட் ஐசக். அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு சாதாரண மனிதனாக இருக்கலாம், ஆனால் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டதுனால நான் ராஜாவாக மாற்றப்பட்டிருக்கிறேன், நான் லேவியனாக மாற்றப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு பரிசுத்த சந்ததியாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அதனால தான் எபேசியர் 1:4 வாசமே அவர் முன்குறித்திருக்கிறார். அன்பிற்குள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அவர் முன்குறித்து அழைத்திருக்கிறாரு. நிறைய பேருக்கு சந்தோஷமே இல்லையே. இதே வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நல்லா முட்டி போட்டுகிட்டே நடங்கன்னா நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா கேவலமான இந்தியன் மென்டாலிட்டி என்ன தெரியுமா பிடிக்கும்? அப்படியே தியாகத்தோட கடவுளை தேடணும். அவங்க வேல் குத்துறாங்க, நம்ம அது குத்த முடியாது, வேறு ஏதாவது புதுசாக பண்ணலாம், முட்டியில் ஏறலாம் இறங்கலாம், ஏதாவது தியாகத்தோட. நான் சொல்கிறேன், உங்களுடைய தியாகம்லாம் அழுக்கான கந்தை. யார்கிட்டயும் ஆண்டவர் பேசுகிறார், க்ளோரி. உங்களுடைய தியாகங்கிறீங்களே, அதெல்லாம் அழுக்கான கந்தை. ஆனால் நீங்கள் கிருபையால் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த ரட்சிப்பு எதற்கு தெரியுமா உதவி செய்தது? நற்கிரியை செய்யும்படி. ஆஃப்டர் த சால்வேஷன் கம்ஸ் த குட் ஒர்க். உங்களுடைய ரட்சிப்பை பெற்றதுக்கப்புறம் உங்களால் சும்மா இருக்கவே முடியாது. நீங்கள் நற்கிரியை செய்கிறவெல்லாம் மாறிடுவீங்க. ஆனால் நற்கிரியைனால ரட்சிப்பு கிடையாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆஃப்டர் யுவர் சால்வேஷன் யூ ஆர் கால்ட் டு டூ குட் ஒர்க்ஸ். இந்த இடத்துல கூட பார்க்குறோம், குற்ற நிவாரண பலி. அவர் எல்லா பலியும் முடிச்சுட்டு வந்து 5ஆவது பலியாக அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சிலுவையில் தொங்குறாரு. தொங்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் தமது சந்ததியை கண்டு. ஜீசஸ் எதை தெரியுமா பார்த்தாரு? ஹீ saw his generation. ஆண்டவர் உங்களை சிலுவையில் பார்த்துருக்கிறார். do you know that? வெறும் யோவானை மட்டும் பார்க்கலங்க. ஸோ அவர் அவருடைய சந்ததியை பார்த்துருக்கிறார். ஸோ ஆண்டவர் அவருடைய சந்ததியை சிலுவையில் பார்த்துருக்கிறார். ஸோ ஜீசஸ் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்க? ஜீசஸ் கேவ் பர்த். இது எதுக்காக சொல்கிறேன்னா, எப்படி ஆதாமுடைய பாவத்தினால அடிமைத்தனம் வந்துச்சோ, இப்போ ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாயினூர் விதவை அந்த ப்ரொசஷன் வரப்போ மகன் இறந்து போயிடுறான். அப்போ ஒரு கடினமான வார்த்தையை ஜீசஸ் சொல்கிறாரு. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை நான் எப்படி நாய்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. பிள்ளைகள்னு யாரை சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும், யூதர்களை சொல்கிறாரு. நாய்கள்னு புறஜாதியை இன்டைரக்டாக சொல்கிறாரு. இது நான் யாருக்காக வந்திருக்கிறேன், இந்த அப்பம் யாருக்கு கொடுக்கப்படணும்னா பிள்ளைகளுக்கு தான் தரப்படணும். நம்மலாம் புறஜாதிகள், எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஆனால் புறஜாதிகளுக்கு நடுவில் அடிச்சுன்னுக்கிறோம், பார்த்தீங்களா? நான் தான் ஆண்டோடைய ஃபேவரெட்டு, நீ லீஸ்ட். அவர் யோசிப்பாரு, நீங்கள் எல்லாருமே புறஜாதி தான், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அங்கே இருக்குது இஸ்ரவேலில், அவங்க ஈரானோட அடிச்சுன்னுக்கிறாங்க இந்த வாரம், பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாருமே புறஜாதிகள் தான். ஆனால் இயேசுவின் பலி வழியாக, இயேசு சிலுவையில் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்ன உடனே
திரைசீலை ரெண்டாக கிழிந்தது, பூகம்பம் வந்தது. அதுக்கப்புறம் யூதன் என்றும் இல்லை, புறஜாதியும் இல்லை, எல்லாரும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஹல்லேலூயா. பாருங்க, புறஜாதியெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை விட்டு எவ்வளவோ கிலோமீட்டர் கணக்கில் தள்ளி நிற்கணுமா. அதுக்கப்புறம் யூதர்கள் கொஞ்சம் தூரத்தில் நிற்கலாம். அப்புறம் ஆசாரியர்கள் கொஞ்சம் கிட்ட வரலாம். பிரதான ஆசாரியர்களுக்குள்ள 2 அடி தள்ளி நிற்கணும். ஆனால் இப்போ அப்பா எங்கே தெரியுமா வச்சுக்கிறாரு? உங்களுக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறாரு, உங்களுக்குள்ளே வந்துருக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஆனால் நமக்குள்ளே அடிச்சுன்னு இருக்கிறோம். எங்கள் சர்ச்சு தான் வெயிட்டு சர்ச்சு, நாங்கள் தான் ஆண்டுடைய பிரசனத்தை இருக்கோம், அந்த சர்ச்சில் பிரசனமே இல்லை. நம்மலாம் புறஜாதிகளாக இருந்தவங்க, காட்டு ஒலிவ மரமாக இருந்த ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் பங்குள்ளவர்களாக ஆண்டவர் ஆக்கியிருக்கிறாரு. அப்படின்னா அப்படியே கெட்டு போன மங்கி போன வேரை எடுத்து மெயினான ரூட்டோட கனெக்ட் பண்ணி விட்டு நம்மளை வளர வச்சிருக்கிறாரு. அதுதான் நீங்களும் நானும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இதனால தான் ஜீசஸ் கண்ணாடியை போடணும். இப்போ இதெல்லாம் புரிஞ்சாதான் உங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நான் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிறந்தனால அடிமைத்தனத்தின் ரூபம் எனக்கு கிடையாது. நான் அடிமை வழியாக நான் பிறக்கலை, இயேசு கிறிஸ்துவின் வழியாக நான் பிறந்ததுனால ஆதாம் இழந்து போனதை இயேசு கிறிஸ்து மறுபடி ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்படி ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார்? நான் என்ன வார்த்தை சொன்னேன்? அடாப்ஷன் என்கின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அது தமிழில் என்ன இருக்குது? புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அடாப்ஷன், ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன். எப்படி ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆதியாகமம் 48:5. நான் உன்னிடத்தில் எகிப்திற்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். ஓகே, யாக்கோபு சொல்கிறாரு, யாக்கோபுடைய பசங்க எப்ராயிம் மனாசேயும் கிடையாது. யாரோட பசங்க? மனாசே ஜோசஃபோட பசங்க தான். ஆனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு சொல்கிறாரு, இனிமேல் அவங்க ஓன் பசங்க கிடையாது, இனி ஏன் பசங்கன்னு. எப்படி தெரியுமா அடாப்ஷனை இஸ்ரவேல் மக்கள் பண்ணுவாங்க? கரங்களை எடுத்து தலையில் வைக்கிறதுனால. ஸோ அடாப்ஷனுக்கு இப்போ இந்த ஊர் கலாச்சாரத்தில் கூட அடாப்ஷனுக்கு நிறைய காரியங்களை பண்ணுறாங்க. ப்ராப்ளி ரிங் எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, இல்லை ஒரு புது சால்வை மாதிரி மேலே போடுறாங்க. அவங்கவுங்க கலாச்சாரத்துக்கு ஒவ்வொரு ஸ்டெப் வச்சுருக்கிறாங்க. ஆனால் யூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? கரங்களை எடுத்து தலையில் வச்சு அடாப்ட் பண்ணிப்பாங்களாம். அதே போல் யாக்கோபு எப்ராயிம் மேலேயும் மனாசே மேலேயும் கரங்களை வச்சு, யோசேப்பு நீ என் பையன், ஓன் பசங்க தான் அவங்க, ஆனால் இனிமேல் என் பேரப்பிள்ளைகள் கிடையாது, இவங்க என் பசங்கன்னு அடாப்ட் பண்ணது போல மேலே இருக்கிற டாடி அவருடைய குமாரனை அனுப்பிச்சு, அந்த குமாரன் வழியாக அவர் நம்ம கண்டு, அவருடைய சந்ததியை கண்டு அவர் பெற்றெடுத்ததுனால ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் என்கின்ற வார்த்தைக்கு இப்போ தான் மீனிங் வருது. புத்திர சுவிகாரத்தின் ஆவினா அவருடைய கீழ்ப்படிதல்னால அப்பாவுக்கு செல்ல பிள்ளைகளா நீங்களும் நானும் ஆயிருக்கிறோம். நம்மளுடைய கீழ்ப்படிதல்னால கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல்னால. அதுதான் வாயை திறவாத ஆட்டுக்குட்டியை போல அவர் நின்னாரு. ஏன்னா உங்களை என்னையும் கண்டு தான். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஸோ டோன்ட் எவர் போஸ்ட் அபவுட் யுவர் சாக்ரிஃபைசஸ் ஃபார் காட். நம்ம சர்ச்சில் யாரும் நம்மளுடைய சாக்ரிஃபைசஸை போஸ்ட்டே பண்ணக்கூடாது. நான் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணனாக்கும், நான் 4 கிலோமீட்டர் நடந்து வந்தேனாக்கும், நான் அப்படி பஸ்ஸில் வந்தேனாக்கும், அவங்களாம் என்ன அவங்களுக்கு கார் இருக்குது டக்குன்னு வந்துட்டாங்க, நான் மேலே ஏறி கீழே ஏறி வந்தேன். நம்மளுடைய புராணத்தை ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டோடைய பார்வையில் அழுக்கான கந்த தூக்கி எறியா அப்படிம்பாரு. ஆண்டவர் உங்களை எப்படி பார்ப்பாருனா, குமாரனுடைய பலி வழியாக தான், அவருடைய ரத்தத்தின் வழியாக தான் பார்த்து விடமாட்டாரு. என் பையனுடைய ரத்தம் இருக்கிறனால இவனை எப்படி ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியும், இவனை எப்படி மன்னிக்காமல் இருக்க முடியும், இவனை எப்படி உயர்த்தாமல் இருக்க முடியும்னு ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இறங்கி வரும். ஹல்லேலூயா. இப்போ தெரியுதா உங்கள் அப்பா யாருன்னு? உங்களை அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு. அடாப்ஷனுக்கு அவர் கொடுத்த காசு எவ்வளோ தெரியுமா? விவரிக்கவே முடியாது. ரட்சிப்பு இலவசம், ஆனால் அந்த காசு கிரயம் கொடுத்தது இயேசு கிறிஸ்து வாயை திறவாத ஆட்டை போல இருந்தார். ஏன்னா உங்களை நினச்சி, அவர் சந்ததியை நினச்சி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஸோ என்னுடைய கிரேட்டஸ்ட் ரெவலேஷன் இன் மை லைஃப். எத்தனை பேர் சொல்கிறீங்க மேலே இருக்கிற பிதா பரிசுத்தராக இருக்கிறாருன்னு? ஏன் எல்லாத்துக்கும் டவுட்டாக இருக்குது. வேறு யார் பரிசுத்தர்? வேறு யார் பரிசுத்துங்க? ஊரில் இந்த உலகத்தில் 10 லட்சம் கடவுள் இருக்காங்களாம். ஒரு கடவுளாவது ஹோலினஸ்ங்கிற வார்த்தையோட கனெக்ட் பண்ணிக்க முடியுமா? நம்மளுடைய மேலே இருக்கிற அப்பா மட்டும்தான் ஹோலினஸ்ங்கிற வார்த்தையோட கனெக்ட் பண்ண முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. அதில் ஏன் டவுட்டாக இருக்கீங்கன்னா கையை தூக்கிருக்கோம் நம்ம சட்டுன்னு. அவர் பரிசுத்தராக இருக்கிறாரு. அவருக்கு பல நாமங்கள் இருக்குது, எவ்வளவோ நாமங்கள் இருக்குது. ஆபிரகாம் கிட்ட எல்ஷடாயை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் உங்ககிட்டையும் என்கிட்டையும் அவர் வெளிப்படுத்தின நாமம் என்ன தெரியுமா? அப்பாங்கிற நாமம். அதனால தான் யோவானில் நம்ம வாசம், இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமாக இருக்கிறாரு,
பிதாவுக்கு நேராக நடத்துகிற ஊழியத்தை அவர் செஞ்சார். அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எத்தனை பேர் அந்த அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறீங்க? எகோவா ஈரேங்கிறது ஒரு பரிமாணம், எல்சடாங்கிற ஒரு பரிமாணம், நல்ல மெய்ப்பருங்கிறது ஒரு பரிமாணம், எவ்வளவோ நாமங்கள் இருக்குது. ஆனால் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் என்னுடைய டேடி. அவர் என்னுடைய டேடி. எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்களுடைய டேடின்னு? யாராவது பேட் ஃபாதர்ஸ் உடைய குடும்பத்தில் நீங்கள் வளர்ந்துருந்தீங்கன்னா, உங்கள் அப்பாவோட நேசத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் நான் பேசுகிறேன், மேலே இருக்கிற பிதாவுடைய நேசம் உங்களை நிரப்ப போகிறது. இந்த நேசம் உங்களை முழுவதுமாக உங்களுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுவதும் நிரப்ப போகிற காலை வேளையாக இருக்க போகிறது. மேலே இருக்கிற அகாப்பே லவ் வந்து உங்களை நிரப்புகிற காலை வேளையாக இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கலாத்தியர் 4:6 பார்க்கலாம். கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். And because ye are sons, God hath sent forth the spirit of his son into your hearts, crying Abba Father. எல்லாரும் அப்பான்னு சொல்லுங்களேன். நல்லா சத்தமா அப்பான்னு சொல்லுங்க. இப்போ காந்தி தாத்தாவை எடுத்துக்கலாமே. காந்தி இஸ் த அப்பா ஆஃப் த நேஷன் சொல்லுவீங்களா, இல்லைனா இஸ் த ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்லுவீங்களா? ஓகே, ஹென்ரி ஃபோர்டுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. அவர் பேர் ஃபாதர் ஆஃப் ஆட்டோமொபைல். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு காரை கண்டுபிடிச்சார். ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆட்டோமொபைல். அவரை ஃபாதர்னு கூப்பிட்றனால அவர் உங்கள் அப்பாவை மாறிடுறாரா? கிடையாது. ஃபாதருக்கும் அப்பாவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்பானா என்ன தெரியுமா அர்த்தம்? மை டேடின்னு அர்த்தம். அப்பானா என்ன அர்த்தம்னு கேட்பேன். ஏன் அப்பான்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, அப்பாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சத்தமாக சொல்லுங்கள். உங்கள் அப்பா அப்பான்னு கூப்பிட்றப்போ ஹீ இஸ் மை டேடி அப்படின்னா நான் தான் அவருடைய ஃபேவரெட். நீங்கள் இந்த மாதிரி பர்சனலைஸ் பண்ணலன்னா ஆண்டவரை ஹிஸ்ட்ரி புக்லேயே பார்த்துருக்க வேண்டியதான். அவர் அங்கே இருப்பார், அப்படியே இடி முழக்கத்தோடு அப்படியே அங்கே வந்துட்டு போயிடுவார். அப்பெல்லாம் கிடையாது. எனக்குள்ளே இருக்கிறாரு, அவர் ஏன் அப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறாரு? இதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆண்டவரே எனக்கு செய்யாமல் நீங்கள் யாருக்கு செய்ய போகிறீங்க? நான் தான் உங்களுடைய ஃபேவரெட்டு. நீங்கள் ஆண்டோடைய ஃபேவரெட்னு உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. Do you know that you are God's favorite? சும்மா இப்போது நிறைய ப்ரீச்சர்ஸ் கூட அப்படி சொல்லிட்டாங்க. ஏதோ பாஸ்டர் வழியாக தான் நீங்கள் ஆண்டவர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு ப்ராஃபெட்ஸ் வழியாக தான் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும்னு கிடையாது. ஆண்டவர் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்போ மெல்லிய சத்தத்தோட உங்களோட பேசுவார். எப்படி எலியா வந்து அந்த சூறை செடிக்கு அடியில் இருக்கிறப்போ ஒரு மெல்லிய சத்தத்தோட ஒரு ஏஞ்சல் பேசினாரோ, அதே போல் இன்றைக்கி இரவில் கூட somebody get ready guys, யாராவது ரெடி ஆகிக்கோங்க ஆண்டோடைய மெல்லிய சத்தத்தை கேட்குறதுக்கு. இன்னும் ஒரு ப்ராஃபிட் வழியாக, இன்னும் ஒரு பாஸ்ட் வழியாக ஆண்டவர் பேசுகிறாரு. அதை தாண்டி அவர் உங்கள் அப்பாவாக இருக்கிறனால இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற அந்த வார்த்தைக்குள்ளேருந்து வருகிற அபிஷேகம், அப்பா என்கின்ற வார்த்தைக்குள்ளேருந்து வருகிற அபிஷேகத்தினால நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிற காலத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் ஏன் அப்பான்னு? அந்த மாதிரி இன்டிமேட்டாக இருக்கணும். இப்போது நீங்கள் போய் உங்கள் அப்பாவோட பாக்கெட்டில் 100 ரூபா எடுத்துக்கலாம். நான் வந்து உங்கள் அப்பா பாக்கெட்டில் 100 ரூபா எடுத்தேன்னா என்ன எப்படி பார்ப்பீங்க? அவ்வளோதான், முடிஞ்சு, திருடன்னு சொல்லிடுவீங்க. நீங்கள் உங்களுக்கு அது உரிமை. நான் எடுத்தேன்னா நான் 1008 ரூல்ஸ் கேட்கணும். உங்கள் பையனோட ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன அலோவ் பண்ணுவீங்களா? இவ்வளோ ப்ரோட்டோக்கால் முடிஞ்சு அப்புறம் ஃப்ரெண்டில் ஒரு நாய் இருக்கும். அந்த நாய்க்கு 2 பிஸ்கெட் போட்டு அதுங்களை கரெக்ட் பண்ணி அப்படி போய் அப்புறம் ஆன்ட்டிக்கு ஒரு ப்ரைஸ் லாட் போட்டு அந்த 100 ரூபாய்க்காக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தூங்கி வச்சோன்னே இன்றைக்கி டீ குடிக்கணும் அப்படின்னு எடுத்துருவீங்க, இன்றைக்கி போய் சாப்பிட்ணும் அப்படின்னு காசு எடுப்பீங்க. இந்த மாதிரி அப்பாவோட பிரசனத்துக்கு உரிமையாக வரணும். எத்தனை பேர் உரிமையாக வரீங்க? அதனால தான் எபிரேயரில் வாசிக்கிறோம், தைரியமாக அவருடைய பிரசனத்துக்கு, அவருடைய கிருபாசனத்துக்கு தைரியமாக வாங்க அப்படின்னு எபிரேயரில் சொல்லியிருக்கு. கம் இன்டு ஹிஸ் mercy seat boldly. எத்தனை பேர் தைரியமாக வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் தைரியமாக ஆண்டவருடைய அப்பா கரத்துலேருந்து ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள நீ காலையில் வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? பெற்றுக்கொள்ளுகிற பேக் கொண்டு வந்தீங்களா? உங்கள் பேக் தான் விசுவாசம். பேக் பெரிய பேக் கொண்டு வந்தீங்களா? சின்ன இது மாதிரி எடுத்துங்களா? நான் குப்பையும் பூச்சியும் அழுக்காக இருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் ஒன்றும் கொண்டு வரல. ஒன்றும் ஆண்டவரும் அப்படி தான் கொடுப்பார். ஒரு அப்பா மாதிரி அந்த மாதிரி கொடுப்பார். எத்தனை பேர் பெரிய பேக் கொண்டு வந்துருக்கிறீங்க? அப்பா கிட்டே எப்போல்லாம் வரீங்களோ பெரிய பேக்கோட வாங்க. பெரிய எதிர்ப்பு. நான் உங்களுக்கு ஒன்றே சொல்கிறேன், டோன்ட் டேக் ஈவன் ஒன் சண்டே ஃபார் கிராண்டட். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட சண்டே சர்ச்சுக்கு போய் உட்காரணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியோட வராதிங்க. நான் இன்றைக்கி போகிறேன், அப்பாவோட கரத்தை தொடுவேன், அப்பாவோட முகத்தை பார்ப்பேன், என் வாழ்க்கை மாறப்போகுது, நானும் அவர் ரகசியங்களை பேசுவோம், அவர் எங்கேயா கூட்டின்னு போவார் அப்படிங்கிற நிலைமைக்கு வாங்க. அப்படின்னு வரப்போ நாங்கள் பிச்சில் பாடாமல் இருந்தாலும் உங்களுக்கு மைண்டில் அடிக்காது, நாங்கள் மொக்கையாக பாடினாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, இங்கே வளர்னாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா நீங்கள் வந்திருக்கிறது அப்பாவை பார்க்குறதுக்கு.
ஹalleluya. அப்பா எங்கே தெரியுமா அவர் இருக்க ரொம்ப பிடிக்கும். அவர் துதிகளுக்கு நடுவில் இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் நானும் துதிக்கிறப்ப அவர் உடனே வந்து அவர் பேசிடுவார். ஹalleluya. பேசுறது மாத்திரம் இல்லை, அவர் பேசுறதுடைய சத்தமும் உங்களுக்கு எப்போ கேட்கும்னா துதிகளின் நடுவில் தான் உங்களுக்கு நல்லா கேட்கும். மற்ற இடத்துல போனீங்கன்னா ஹார்ன் சவுண்ட் தான் கேட்கும். வேலை இடத்துல ஹார்ன் சவுண்ட் தான் கேட்டுருக்கும். கண்ட நாய்ஸ் கேட்கும். ஆனால் ஆண்டவருடைய பிரசனத்தில் ஒன்றாக கூடி வரப்போ அப்பாவோட சத்தம் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு நல்லா கேட்கும். இன்னைக்கு காலையில் கேட்க போகுது, ப்ராஃபிட்டிக் வாய்ஸை கேட்க போகிறீங்க. இந்த மாதம் நான் என்ன செய்யணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஷேர் மார்க்கெட்டில் போடணும்னு கூட அப்பா சொல்லிக் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாராவது பசங்களுக்கு பேர் வைக்க நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீங்களா? அப்பா இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு பேரை கொடுக்க போகிறேன். யாருக்கு சொல்கிறேன்னு தெரில. God is going to give a name for your children this morning. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. யோவான் 14:8 பார்க்கலாம். கரெக்ட். You will be satisfied only when you see the Father. நான் அதை அப்படி மாற்றி ரீஃப்ரேஸ் பண்ணுறேன். Philip said unto him, Lord, show us the Father and it will satisfy me. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ தெரியுமா வரும்? அப்பாவை பார்த்தா தான் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. யாராவது சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்கிறீங்களா? பாருங்கள், சில டைம் குடும்பத்தில் வந்து கணவன் ரொம்ப நல்ல கணவனாக இருப்பார், இல்லை மனைவி ரொம்ப நல்ல மனைவியாக இருப்பாங்க, இல்லை மாமியார் மருமகள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் யூ won't be satisfied. சில பேருக்கு மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும், சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. சில பேர் பயங்கரமான அந்த மார்பிள் ஆன தரையில் இருப்பாங்க, ஆனால் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. என் காலுக்கு என்னமோ குத்துற மாதிரி இருக்குமாங்க. நல்ல கார் ஓட்டுவாங்க, ஆனால் அந்த கார் ஏதோ போய் இடிச்சிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. யூ won't be satisfied at all. நீங்கள் எப்போ தெரியுமா சாட்டிஸ்ஃபைட் நிலைமைக்கு வருவீங்க? அப்பாவை நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறப்ப தான். பிலிப் சொல்கிறாரு, when I meet the Father I will be satisfied. பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அது எனக்கு போதும், அப்பாவை காட்டுங்க. உடனே அவர் சொல்கிறாரு, அப்பா பார்க்கணுமா, என்ன பாருங்கிறார். அதனால தான் அந்த கண்ணாடி எடுத்து மாட்டுங்க. உங்களுடைய கண்களில் பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். உங்களுடைய கண்களில் பார்த்தீங்கன்னா வியாதி தான் தெரியும், உங்களுடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா வறுமை தான் தெரியும், உங்களுடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா குறைவு தான் தெரியும். ஆனால் அந்த கண்ணாடி எடுத்து மாட்டிங்கன்னா வெறும் நிறைவு மட்டும்தான் உங்களுடைய கண்ணில் தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த கண்ணாடி எடுத்து மாட்டியிருக்கிறீங்க? ஜீசஸ்ங்கிற லென்ஸை எத்தனை பேர் எடுத்து மாட்டியிருக்கிறீங்க? இந்த லென்ஸ் வழியாக தான் டேடி கிட்ட போக முடியும். வேறு டேடி கிட்ட போகிறதுக்கு வேறு வழியே கிடையாது. அவர் தான் வழி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஏசாயால வாசிக்கலாம், எசேக்கியேலில் வாசிக்கலாம். அவரை பிதாவாக வெளிப்படுத்தணும்னு அவர் விருப்பப்படுறாரு. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் ஒரு நாளாக பிதாவாக பார்க்கவே இல்லை. அவர் ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறார், என்னுடைய பிள்ளைகள்னு சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் மேலே இருக்கிறவரை பிதாவாக பார்க்கவே முடியல. ஏன்னா அவர் எப்படி தெரியுமா பார்த்தாங்க? அந்த கூடாரத்தில் போய் அந்த 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் நான் முட்டிக்கால் போட்டேன்னா ஆண்டுடைய மகிமை அங்கே வரும், யாராவது ஒரு சத்தத்தை கேட்டு வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துட்டாங்க. அதே இதுதான் இன்னமும் இருக்குது சர்ச்சஸில். அவர் அங்கே பின்னாடி உட்காந்துருப்பேன், யாராவது கேட்டு வந்து சொல்லுவாங்க. சும்மா இந்த ஒரு 5 ரூபா கார்டில் இருக்கிற விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்காது, இந்த வசன கார்டு மாதிரி. அதுதான் நம்ம சர்ச்சில் 1ஆம் தேதி இந்த வசன கார்டு பிஸ்னஸே கிடையாது, வாக்குத்தத்தம் பிஸ்னஸே கிடையாது. ஏன்னா அதுதான் அப்படியே ஆண்டவர் பல வாக்குத்தத்தத்தை இந்த வருஷம் ரெடியாக வச்சுருப்பார். அது என்னமோ ரேண்டமாக அந்த சிவகாசியில் ரேண்டமாக வசனத்தை அடிச்சு விடுவாங்க. நம்ம ஒரு கார்டு கேட்டால் ஓகேவா, ஒரு 600 வசனத்தை ரேண்டமாக அதை பிடிச்சிட்டு, ஓ வாளாகாமல் தலையாக இருப்பாய். நீங்கள் ஏற்கனவே இந்த வருஷம் தலையாக தான் இருந்திருப்பீங்க. வாளாகாமல், ஒரு வேளை வாழாக தான் இருக்கணும், இனிமேல் தான் தலையாகணுமோ, இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணம் அந்த கார்டிலேருந்து கூட வந்துடும். ஆண்டவர் உங்களோட தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம என்னைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறோமோ நம்ம போகிற இடத்துலலாம் சுகம் நடக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கும். உங்கள் குடும்பம் வேறு லெவலில் இருக்கும். எவ்வளோ பெரிய குடும்பத்தில் விரிசல் இருந்தாலும் இந்த அறிவுக்குள்ளே, எங்கள் அப்பா யார் என்கின்ற அறிவுக்குள்ளே நீங்கள் குடும்பத்தில் வாக் பண்ணுறப்போ அங்கே எப்பொழுதுமே சந்தோஷமான சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. புயல் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வனாந்திரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கடலில் ஆழத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, எங்கே போனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா என்னோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்பா உங்களோட எப்பொழுதுமே இருக்கிறாரு. இவர் எப்படிப்பட்ட அப்பான்னு நான் சொல்கிறேன். யோபு புத்தகத்தில் சொல்லியிருக்கேன், அவருடைய வார்த்தையினால் எல்லா கிரகங்களும் தொங்கி கொண்டு இருக்காங்க. எவ்ரி பிளானட்ஸ் இஸ் செல்ஃப் சஸ்டெய்னிங் பிகாஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் ஹிஸ் மவுத். அவ்வளோ மகத்துவமான அப்பாவோட செல்ல பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ப்ராப்ளி ஒரு டிஷர்ட்டும் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ எம் அப்பாஸ் ஃபேவரட், அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் அடித்து போட்டிட்டு சும்மா கண்ணாடியில் பாருங்கள், இந்த மூஞ்சியாக ஃபேவரட், அந்த மூஞ்சி தான் ஃபேவரட். அப்பாவுக்கு உங்களை தான் பிடிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் அவருடைய ஜீவனை தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஃபாதர்ஸ் ஆர் ஒண்டர்ஃபுல் பீப்புள். மதர்ஸை நம்ம பயங்கரமாக கொண்டாடுறோம்.
மதர்ஸ் ஆர் அமேசிங் பீப்புள். ஆனால் நிறைய தடவை ஃபாதர்ஸ் தான் அன்சங் ஹீரோஸாக இருக்கிறாங்க தெரியுமா. ஃபாதர்ஸ் என்ன, நான் ஃபாதர் ஆனனால அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் இந்த மேல் ஜெண்டரில் இருந்து நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் ஜெண்டர் பயஸ்டாக பேசலை. பட் ஜென்ரலி ஒரு ஃபாதருக்கு கொடுக்க வேண்டிய சம்டைம்ஸ் அக்னாலேஜ்மெண்ட் அவருக்கு கிடைக்காது. நான் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இங்கே ஒரு வாட்ச்மேன் பார்த்துருந்தேன். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் இருக்கிற வாட்ச்மேன். அவர் கிட்டத்தட்ட நைட்டு 12 மணி வரைக்கும் தாத்தா மாதிரி இருக்கிறாரு. அவர் ஃபுல் ஜோஷில் வேலை செய்வார். வாங்க இங்கே நில்லுங்க, அங்கே போங்க அப்படின்னு ஃபுல் ஜோஷில் வேலை செய்கிறாரு. எதுக்காக நினைக்கிறீங்க? வீட்டில் பசங்க சிரிக்கணுங்கிறதுக்காக. வீட்டில் பசங்க ஜாலியாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் மதர்லி லவ் வந்து வேறு லவ், அதுக்கு ஈடாக வந்து ஒன்றுமே இல்லை. ஆண்டுடைய அன்புக்கு அப்புறம் மதர்ஸ் லவ். ஆனால் டேட்ஸ் சாக்ரிஃபைஸ், அந்த சாக்ரிஃபைஸ்க்கு பின்னாடி அழுக கூட இருக்காது. ஏன்னா ஸ்வெட்டு தான் அழுகையாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம அப்பா அம்மாலாம் எவ்வளோ மோசமான தகப்பனாக இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களை நேசிச்சிருக்கிறார். பாருங்களேன், நான் ஒரு அப்பாங்கிற பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். அம்மாவோடைய அன்பு பயங்கரம், ஃபீட் பண்ணி குழந்தைங்களை வளர்க்குறாங்க. ஆனால் அப்பாவுக்கு ஒரு விதமான அட்டாச்மெண்ட் இருக்கும் பசங்க மேலே. அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். என்னென்னா, என் உலகமே இடிஞ்சு போனாலும் நான் உனக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு கிரேட்டஸ்ட் அட்டாச்மெண்ட் இருக்கும். இது வந்து ஆண்டவர் போட்டிருக்கிற விதை, எல்லா தகப்பனார்களுடைய உள்ளத்தில் போட்டிருக்கிற விதை. ஆனால் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ ஆல், ஜஸ்ட் லவ் யுவர் டேட் ஸோ மச். ஐ வாண்ட் யூ டு செலிப்ரேட் யுவர் ஃபாதர்ஸ். ஏன்னா மேலே இருக்கிறவர் ஒரு தகப்பனார், மேலே இருக்கிறவர் ஒரு பிதா. அதே போல் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறாங்க. அந்த பிதா வழியாக தான் நம்ம பிறந்திருக்கிறோம். டோன்ட் பி ஃபைட்டிங் வித் யுவர் டேட். அவர்கிட்ட கோபமாக இருக்காதீங்க, அவர்கிட்ட திட்டாதீங்க. அவர் எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் உங்களுடைய நேசத்தால் அவரை செலிப்ரேட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பாவை செலிப்ரேட் பண்ண போகிறீங்க? எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? நான் கூட எங்கள் அப்பாவோட நிறைய சாக்ரிஃபைசஸ்னால தான் நான் இங்கே நிற்கிறேன். அவர் பயங்கரமாக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணார். when it comes to ministry, நிறைய சர்ச்சஸ்க்கு போய் ஊழியம் செஞ்சுருக்கிறாரு. நிறைய தடவை ஓவர் டைம் பார்த்துட்டு வந்து நைட்டு தூங்காமல். எங்கள் அப்பா வந்து ஒரு வெல்டிங் ஃபேக்ட்ரியில் இருப்பார். ஸோ கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கும். ஸோ காலையில் எனக்கு ஒன்று கூட புரியாது. ஆனால் காலையிலே என்னை வடை வாங்கிறதுக்கு கூப்பிட்டு போவார், போண்டா வாங்கிறதுக்கு கூப்பிட்டு போவார். அண்ட் ஹி வாஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த உலகத்திலே ரொம்ப வருஷமாக எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தது எங்கள் அப்பா தான். ஸோ ஐ வாண்ட் யூ ஆல் டு செலிப்ரேட் யுவர் ஃபாதர் லைக் தட். எத்தனை பேர் அப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்பாவை? ஏன்னா மேலே இருக்கிற அப்பாவை நீங்கள் செலிப்ரேட் பண்ணால் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அப்பாவை நீங்கள் செலிப்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஒய்ஃபோட அப்பா உங்கள் அப்பாவாக மாறிடணும். ரொம்ப கஷ்டம் இல்லை? கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நேற்று வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சராக இருந்த ஒரு பொண்ணு, நேற்று வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சராக இருந்த பையன் இப்போது 2 பேர் கிடையாது, ஒருத்தராக மாறிடணும். அப்பா பையனுக்கு கூட 2 பேரும் ஒருத்தர் மாறுறதுக்கு கதை பைபிள் சொல்லலை. ஆனால் நேற்று வரைக்கும் எந்த ஊர்பா எங்கேப்பா இருந்த, ஆனால் பைபிள் சொல்லும் இனிமேல் நீங்கள் 2 பேர் கிடையாது, ஒருத்தராக இருக்கிறோன்னு. இந்த ஒருத்தராக நீங்கள் இருக்கிறப்போ அவங்களுடைய அப்பா உங்கள் அப்பாவாக மாறிடணும். மாமனாராக உங்கள் கண்ணில் தெரியவே கூடாது. ஒய் நாட்? ஏன் வந்து மெகா சீரியல் மாதிரி தான் உங்கள் குடும்பம் இருக்கணுமா? வசனத்தின்படி உங்கள் குடும்பம் இருக்கக்கூடாதா? நான் வந்து அப்படியே உல்ட்டாவாக சொல்கிறேன், ரூத் நவமி மாதிரி இருக்கக்கூடாதா? சொல்லுங்கள். ஒரு மருமகள் மாமியார் தான் ஒரு மூவி ஹிட் ஆகணுன்னா அந்த காம்பினேஷன் இருக்கணும். ஒரு மெகா சீரியல் 3.5 வருஷம் ஓடணுன்னா அந்த காம்பினேஷன் வேணும். ஆனால் இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்ணுறோம். என்னங்க இவங்க நமக்கு காம்பினேஷன் போடுறது? இனிமேல் மாமியாரும் மருமகள் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போகிறாங்க, ப்ரேயர் பார்ட்னர்ஸாக இருக்க போகிறாங்க, ஒன்றா செஞ்சு ஊழியம் பண்ண போகிறாங்க. we are going to change this worldly culture with the kingdom culture. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஸோ அதே போல் உங்களுடைய மாமனாரையும் நீங்கள் உங்கள் அப்பாவாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அண்ட் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் சூப்பரான கலாச்சாரம் இருக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ மல்டிபிள் ரிலீஜியஸ் ஆட்கள் இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு பிராமின் ஃப்ரெண்டு இருப்பான். அவன் கூட அவங்க அப்பாவை எல்லாருமே அப்பான்னு கூப்பிடுவாங்க. இல்லைனா அந்த பசங்க வந்து எங்கள் அப்பா வந்து எல்லோரும் அப்பான்னு கூப்பிட்டாங்க. இது ஒண்டர்ஃபுல் கல்ச்சரை. ஸோ நம்ம அப்பாவை பார்க்குறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறது. அண்ட் தென் கம்ஸ் த ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ். அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபாதருங்கிறது ஒரு பயங்கரமான டைமென்ஷன். ஒருத்தருடைய கவரிங்கில் இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். இப்போது பவுலுக்கு யார் ஸ்பிரிச்சுவல் சன்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தி வந்து ஸ்பிரிச்சுவலாக சன்னாக இருந்தனால தான் பவுலோடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படும். ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, பவுல் கூட நான் கரங்களை வச்சு தீமோத்தியை நான் அனாயின் பண்ணியிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் அடாப்ஷன் வருதுன்னு. எத்தனை பேர் அந்த லைன் சொல்கிறப்ப தூங்காமல் இருந்தீங்க? ஓகே. ஸோ எப்படி பவுல் தீமோத்தி அனாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த சன்ஷிப் வந்ததோ, அதே போல் இந்த உலகத்தில் யூ ஹாவ் ஸ்பிரிச்சுவல் சன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இஸ் அ கிரேட் டைமென்ஷன். அதுலேருந்து ஒரு ஸ்பெஷல் கவரிங் வருது, அதுலேருந்து ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் வருது. அவங்களுக்குள்ளே இருக்கிற கிருபைக்கு நம்ம அங்கத்தினராக பங்குள்ளவர்களாக நம்ம மாறிடுறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கிரேட் டைமென்ஷன். ஸோ இன்றைக்கி ஃபாதர்ஸை குறித்து நான் சில காரியங்களை சொல்கிறேன்.
ஒன்று ஃபினிஷ் வெரி சூன். ஃபஸ்ட்டு நமக்கு உருவம் தரதே அப்பா தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் உன் கண் இப்படி இருக்குது? அப்பாவை கேளு. ஏன் தொண பேசி நிற்கிற? அப்பாவை கேளு. ஃபாதர்ஸ் ஜீன். ஸோ நம்மளுடைய இமேஜ் வந்து அப்பா வருது. அப்புறம் அப்பா வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணுறது. ஹீஸ் எ கிரேட் ப்ரொவைடர். எகோவா ஈரேக்கு அப்புறம் பயங்கரமாக ப்ரொவைட் பண்ணுறது நம்மளுடைய அப்பா தான். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அவங்க சாப்பாடு போடலையா அவங்க வீட்டில்? அவங்க அப்பா அப்படியே உருன்னு பார்க்குறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இல்லையா? அப்புறம் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அப்பா மாதிரி ஒரு ப்ரொடெக்டிங் பர்சனை பார்க்கவே முடியாது. பார்த்துருக்கிறீங்களா? இஸ் ஆல்வேஸ் ப்ரொடெக்டிவ். அம்மா கூட அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போனால் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. புடவை நல்லா இருக்குல்ல டி அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அப்பா அப்படிலாம் கிடையாது. பார்த்துன்னு எங்கே போகிற? ஒரு வயசு பொண்ணு இருக்குன்னா என்னம்மா யாரை பார்க்குற? அப்பா வந்து வில் பி வெரி ப்ரொடெக்டிவ். ஸோ இஸ் எ வெரி ப்ரொடெக்டிவ் பர்சன். அடுத்தது குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கிறாரு. அவருடைய விருப்பம் இல்லாமல். இது உண்மையாலுமே என் வாழ்க்கையில் அனுபவித்தேன். ஸோ அப்பா வந்து பசங்களுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கிறாரு. ஸோ தட் இஸ் அ கிரேட் நேச்சர், சேவிங் ஃபார் த சில்ட்ரன். அப்புறம் நாட் செல்ஃப் சென்டர்ட். அவங்களுக்கு சொந்தமாக சுயநலமாக எதுவுமே இருக்கிறது இல்லை. ஸோ இதுக்காகலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். உங்கள் அப்பாவை இந்த வார்த்தையோட வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிசிப்ளின் பண்ணுவாங்க. அப்பா மாதிரி டிசிப்ளின் பண்ணுற ஆட்களை பார்க்கவே முடியாது. பயங்கரமாக டிசிப்ளின் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா டிசிப்ளின் பண்ணுறாங்க? பிகாஸ் தே லவ் யூ. எங்கே லவ் இருக்கோ அங்கே டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கும். வை டஸ் த சர்ச் டிசிப்ளின் த பீப்புள்? பிகாஸ் the church loves the people. ஒரு யூடியூபர் சபையை டிசிப்ளின் பண்ண முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா யார் சர்ச்சில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒரு அறிவுரை கொடுக்கலாம், டிசிப்ளின் பண்ண முடியாது. ஆனால் யார் டிசிப்ளின் பண்ண முடியும்னா லவ்லேருந்து பிறக்கிறது தான் டிசிப்ளின். ஃபார் எக்ஸாம்பிள், என் பையனை நான் அடின்னு அடிக்கலாம். நீங்கள் வந்து லைட்டாக தட்டி பாருங்கள் என் பையனை. நான் பார்த்துன்னே இருப்பேன். 2 நாள் நோட் பண்ணுவேன். என்னடா அவர் அடிச்சுனே ஆகிறாரு. அப்புறம் தனியாக கூப்பிட்டு போவேன். பிரதர் எதனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், என் பையனை அடிச்சிடாதீங்க. ஆனால் நான் எவ்வளோலாம் மொத்துவேன். ஏன்னா லவ் வழியாக டிசிப்ளின் வருது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நான் கடைசி வரைக்கும் இவனுக்காக உயிரை கொடுப்பேன், கடைசி வரைக்கும் இவனோட இருப்பேன். ஸோ ஃபாதர்ஸ் ஆர் கிரேட் பீப்புள் ஃபார் டிசிப்ளின். பிள்ளைகளுக்காக வாழுகிறது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நல்ல அப்பாவை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த இளையகுமாரன் ஓடி போகிறான். அப்போ அந்த அப்பா வந்து காத்து கொண்டிருக்கிறார் வீட்டில். எப்படா ஓடி வருவான் காத்துக்கிட்டே இருக்கிறார். அங்கே ஓடி வரது தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேசினேட்டிங், இதை பற்றி ஒரு 100 சர்மன் கொடுத்துருப்பேங்க இந்த 15ஆம் அதிகாரத்துலேருந்து. ஆனால் எனக்கு போரே அடிக்காது. ஒவ்வொரு தடவை இந்த ப்ராடிகல் சன் மெசேஜ் கொடுக்குறப்போ புது ரெவலேஷன் ஆண்டவரே தந்துட்டு இருப்பார். ஏன்னா அவர் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும்னு இன்னும் வெளிப்படுத்தினே இருப்பார். ஸோ நீங்களும் கூட மறுபடி வாசிங்க. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. நான் பேசுகிறப்ப ஆண்டவர் உங்களுக்கு நியூ லைட்டு கொடுப்பாரு, நியூ ரெவலேஷன் கொடுப்பாரு. ஐ வாண்ட் யூ டு பி ஓப்பன் ஃபார் நியூ ரெவலேஷன். அப்படியே தியாலஜிக்கலாகவே ஆண்டவரை பார்க்காதீங்க. ஏன்னா தியாலஜி ஒரு நபர் தான் எழுதினார் 400 வருஷத்துக்கு முன்னாடி. அவரும் யோசித்து எழுதியிருக்கிறாரு. எழுத்துனால ஆவி பிறக்காது. எழுத்து என்ன பண்ணும்? கொல்லும். ஆவி உயிர்ப்பிக்கும். ஸோ ஆவிக்கு உங்கள் மைண்டை ஓப்பன் ஆவீங்க. லெட் த ஸ்பிரிட் ஃப்ளோ இன்சைட் ஆஃப் யூ. ஸோ 15ஆம் அதிகாரத்தில் இந்த அப்பாவை பார்க்குறோம். அவர் தூரத்துலேருந்து ஓடி வரதை பார்த்து இவர் ஓடுறாரு. ஓடி போய் கட்டி அணைக்கிறாரு, முத்தமிடுறாரு. அவன் என்ன சொல்கிறான்? நான் மறுபடியும் அப்பா கிட்டே போகிறப்போ உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய வீட்டுக்கு விரோதமாக நான் வந்து துரோகம் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இதெல்லாம் சொல்லான்னு வராரு. வாயை ஓப்பன் பண்ண வாயை மூடிறாரு. நீ எதுவுமே சொல்லாதரா, நீ தொலைஞ்சு போனாலும் நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பந்தியை ஆயத்தம் பண்ணுறாரு. இதுதான் மேலே இருக்கிற அப்பாவோட எண்ணம். எப்பொழுதுமே இது வந்து பாவி திரும்புகிறப்பவே இந்த டைமென்ஷன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாவி அப்பா கிட்ட வரப்பவே அப்பாவோட நேசத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நானும் இப்போ பாவி கிடையாது. அப்பாவோட செல்ல பிள்ளை, அவருடைய மடியில் ஏறி உட்காந்துருக்கிற பிள்ளைகள். அப்போ உங்கள் மேலே எவ்வளோ அதிகமாக அவர் நேசத்தை ஊற்றுவார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் அப்பாவோட அன்பை புரிஞ்சுக்கிறீங்க? அப்பாவோட அன்பை பற்றி 10,000 பாடல்கள் எழுதினாலும் போதாது. அப்பாவோட அன்பை பற்றி பாடல்கள் எழுதினா அதில் ஹீலிங் இருக்கும், அதில் டெலிவரன்ஸ் இருக்கும். சாத்தானுடைய கட்டு நிர்மூலமாக்கப்படும். ஏன்னா சாத்தானுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது நீங்கள் மேலே இருக்கிற ஒரு அப்பாவை பார்த்தா. அவரை பிடி மாஸ்டரை பற்றி பார்த்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படும். கிரேட் ஜாப், வந்த வேலை முடிஞ்சுது. ஆனால் அப்பாவா நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டுட்டிங்கன்னா அவனுக்கு பொறுக்காது. அங்கேயே ஒரு பெரிய க்ளோரி டைமென்ஷன் இருக்கும். எத்தனை பேர் அப்பாவை பார்க்குறீங்க? அப்பாவை எத்தனை பேர் கூப்பிடுறீங்க? ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க அவங்கள காட்டிலும் நான் விசேஷித்தவர்கள்? அது என்னைக்காவது கவலைப்பட்டுக்குதா? என்ன சாப்பிட போகிறோம்,
எங்கே பூ பூக்க போகிறோம், எப்படி வாழ போகிறோன்னு பறவை என்னைக்காவது கவலைப்பட்டுக்குதா? பறவை மாதிரி ஒரு ஜாலியான கிரியேச்சரை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரே மேலேயே சுற்றின்னு இருக்கும். இந்த வீட்டு சாப்பாடு போகிறோன்னா அந்த வீட்டு சாப்பாடில் போய் சாப்பிடும். அப்புறம் அது போடுச்சுன்னா நேராக வந்து சிக்கன் கடைக்குள்ளே பூந்துடும். அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும். ஜாலியாக இருக்கும். அது எதையாவது குறித்து கவலைப்படுதா? நீ ஏங்க வருத்தப்படுறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இது ஏன் இந்த வசனத்தையே சொல்கிறாருன்னா, நிறைய பேர் எதை உண்போம், எதை உடுத்துவோம், அந்த மாதிரி கவலையிலே யூத மக்கள் இருந்தாங்க. நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், எந்த ட்ரெஸ்ஸை போடுவோம், என்ன சாப்பிடுவோம்? நிறைய பேருக்கு பிரச்சனையே தான். என் வேலை எனக்கு சாப்பாடு கொடுத்துருமா, என் பசங்களுக்கு யார் சாப்பாடு போவா, நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸை போடுவோம், எங்கே வீடை கட்டுவோம்? இங்கே பாருங்கள், 3 திங்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டேக்கன் கேர் பை காட். ஒன்று ஷெல்டர், இன்னொன்று ஃபுட், 3வது க்ளோத்ஸ். இந்த 3க்காக ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் 1 செகண்ட் கூட ஜெபம் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் சேலஞ்சுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்கள், என்ன எடுத்து பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கு ஆசீர்வச்சு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே எங்கள் தெருக்கள் ஃபுல்லாக சபைகளால் நிரம்பி இருக்கட்டும், இயேசுவோடைய சத்தம் எல்லா இடத்துலையும் கேட்கட்டும் அப்படின்னு நீங்கள் பிரகடனப்படுத்துங்க. ஆனால் ஒரு நாள் கூட சாப்பாட்டுக்காகவோ வீட்டிற்காகவோ உடைக்காகவோ ஜெபம் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா வசனம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறது. ஒரு நல்ல அப்பா என்ன பண்ணுறாரு, மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ சூப்பரான வீடு கட்டி வச்சு, மாப்பிள்ளை கொண்டு வராரோ இல்லையோ, மாப்பிள்ளை என்ன வேலை செஞ்சாரோ பரவாயில்ல, ஆனால் நான் உனக்கு ஒரு நல்ல வீடு தரேன். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணத்துக்கு போகிறப்போ கல்யாணத்துக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கார் நிற்கும் பார்த்துக்கிறீங்களா, புது காரு. அதை ஃப்ரண்ட்டில் உள்ளே கூட போக முடியாது, அது மாதிரி சென்டரில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா வரவங்களாம் பார்க்கணுமா காரை கொடுத்துருக்குறாங்கன்னு. விச் இஸ் கிரேட் திங், நத்திங் பேட். ஓகே, ஸோ காரை கொடுத்துருக்குறாங்கன்னு அது சூப்பராக இருக்கும். இது வந்து அப்பா ரொம்ப பெருமைப்படுவார், என் பொண்ணுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். அதெல்லாம் எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா? நீங்கள் ரொம்ப வரதட்சணைங்கிற டைமென்ஷன்லேயே பார்க்காதீங்க. டவுரி இஸ் அ வெரி பேட் திங். ஆனால் அப்பாவோட கிஃப்டாக பாருங்கள், பொண்ணுக்கு கொடுக்குற கிஃப்டாக பாருங்கள், அவுட் ஆஃப் லவ். அந்த கிஃப்ட்டுக்கு மாப்பிள்ளைகளே ஆசையும் படாதீங்க. அது பொண்ணுக்கு கொடுக்குற அப்பா கொடுக்குற கிஃப்ட்டு. உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் இன்னும் ஒன்றும் ஆகலை. ஒன்று ஆனதுக்கப்புறம் தான் அது உங்களுடையதுன்னு பேர் கூட மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடியே என்ன தரப்போகிற, அதெல்லாம் அவங்க அப்பா அவன் பொண்ணை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அப்படின்னு கிடையாது, எந்த அளவுக்கு அவரால் தர முடியுமோ அவ்வளோ தராரு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? பசங்களுக்கு எல்லாருக்கும், மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் அப்பா மேலே இருப்பார். இந்த அப்பாவை கூப்பிட்ருக்கப்பலா அந்த அப்பாவை கூப்பிட்ருங்க, மேலே இருந்து அவர் தந்துனே இருப்பார். கார் வேணுமா அவரை பாருங்கள், நல்லா படிப்பு வேணுமா, நல்லா பிள்ளைகள் வேணுமா, மேலே கூப்பிடுங்க. இது என்ன சுவிஸ் பேங்க்கோட ஒரு பெரிய பேங்க் மேலே இருக்குங்க, அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வந்து எப்படி தெரியுமா, இப்படி டெல்லர் வழியாக செக்கெல்லாம் தர மாட்டார், மேலே ஒரு ஜிப்பை ஓப்பன் பண்ணிடுவார். இந்த நல்லா பாட்டு பாடினா மேலே சாக்லேட் ஷவர்லாம் கொட்டும்ல, அது மாதிரி மேலே ஆண்டவர் ஓப்பன் பண்ணிடுவார். நீங்கள் நேராக அவரை நோக்கி கூப்பிடுங்க, அப்பா எனக்கு இருக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான் சொல்லுங்கள், எனக்கு இருக்கிற ஒரே பொக்கிஷம் நீங்கள் தான் சொல்லுங்கள், எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் நீங்கள் தான் சொல்லுங்கள். அவர் அப்பான்னு நீங்கள் கூப்பிட்டுட்டீங்கன்னா அவர் எப்படி மெல்ட் ஆவார்னு உங்களுக்கு க்ளூவே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே அப்பாவை வெளிப்படுத்துகிறதற்காக தான். இன்றைக்கி காலையில் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எப்பெல்லாம் ஜெபத்தில் உட்காரீங்களோ ஃபஸ்ட்டு வார்த்தை டேடின்னு கூப்பிடுங்க, ஏன் அப்பான்னு சொல்லுங்கள். அதனால தான் ஃபாதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாதி பாட்டை அப்பாங்கிற பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது வரைக்கும் தமிழ் பாடல்களில் அந்த டைமென்ஷனில் யாருமே வரல. எகோவாயிரே அப்படி இப்படிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பரிமாணம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எத்தனை அப்பா பாடல்கள். அவரே ஒரு ஃபாதர் தான், அதனால் நல்லா புரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பாவை பற்றி பாடல்களை எழுதிட்டே இருந்தார். நீங்கள் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ, எப்பெல்லாம் நீங்கள் வர்ஷிப் பண்ண வரீங்களோ, டேடின்னு கூப்பிடாமல் ஒரு நாள் கூட உங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க. அப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா இஸ்ரவேல் மக்களுடைய பெருமூச்சே ஆண்டவர் கேட்டார்னா, நீ டேடின்னு கூப்பிட்றப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு இறங்குவார் பாருங்க. பெருமூச்சுக்கே ஆண்டவர் பதில் தருகிறார்னா, அப்பான்னு கூப்பிட்டா உடனே உங்களுக்கு இறங்கி வந்துருவார். யூ ஹேவ் அன் அமேசிங் ஃபாதர். ஹல்லேலூயா. மத்தேயு 7:9-11 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா. பொல்லாதவர்களாக இருக்கிற நீங்கள், நான்லாம் பொல்லாதவனா வசனத்தில் சொல்லியிருக்கு. நம்மலாம் பொல்லாதவர்களாம். நம்ம அப்பாலாம் ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ண எந்திரிச்சு நின்று ஜெபம் அல்லேலூயா அல்லேலூயா
பொல்லாதவர்களாக இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, எவ்வளோ குடிப்பழக்கத்தில் இருக்கிற அப்பா கூட பசங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு எதையாவது கரையை சேர்த்துடுறாங்க. அவங்களுக்கு அறிந்திருக்கிறப்போ பரலோகத்தில் இருக்கிற யாரு? யெகோவா இரேவா, பரிசுத்தரா. அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். ஆண்டவருக்கு பல பரிமாணங்கள் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே பரிமாணம் அப்பா, என் டாடி. அவர் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதான்னு சொல்றாரு. இப்போ ஜீசஸ் பார்த்தீங்களா, எனக்கு என்ன தெரியுமா பிடிச்சிருக்கு, என் பிதான்னு சொல்லலை, நீங்க பர்சனலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் அவர் டெக்னிக்கலாக சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? உங்கள் பிதா, யோர் ஃபாதர். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ. இன்னைக்கு யாராவது ஹீலிங் கேட்டிங்கன்னா, திஸ் சிங்கிள் மொமெண்ட் மேலே இருக்கிற அப்பா உங்களுக்கு ஹீலிங் கிஃப்ட்ஸை தரப்போறாரு. ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட, ஏதோ ஒரு ஜெப குறிப்போட, ஏதோ அப்பாவோட கரத்துலேருந்து எதையாவது ஒன்று பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக டேடி இறங்கி வந்து, ஹீ இஸ் த கிவர் ஆஃப் குட் டீட்ஸ், குட் கிஃப்ட்ஸ். சாண்டா கிளாஸ் வரப்பவே சின்ன குழந்தைங்களாம் சுற்றுது. சாண்டா கிளாஸ்க்குள்ளே ஏதாவது கிஃப்ட்ஸ் வராதா? ஏதாவது சாக்லேட் தர மாட்டாரா? என்னங்க பெரிய சாண்டா கிளாஸ்? மேலே இருக்கிற டேடி எதையெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ, அவர்கிட்ட எதையெல்லாம் கேட்குறீங்களோ, உடனடியாக அக்கார்டிங் டு ஹிஸ் வில் when you ask, அவருடைய சித்தத்தின்படி. சித்தத்தின்படி என்ன தெரியுமா? அப்பா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு கேட்கறது தான் சித்தத்தின்படி. ஏன் சொந்த சுயநலத்துக்கு கேட்காம, ஆண்டவரே என் ஆசீர்வாதமாக மாற்றுங்கன்னு கேட்கறது தான் சித்தத்தின்படி. அப்படி நீங்கள் கேட்குறப்போ உடனடியாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?